வணக்கம். பார்ட் 26 halving principle section 1. What is the halving principle? halving principle என்னன்னா சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரோக் வந்து நார்மலாக 1/6 ஆஃப் தி இன்ச்சில் எழுதுகிறோம். அதில் அந்த ஸ்ட்ரோக் பாதியாக எழுதுனா இன்னும் அதில் சேர்த்து நம்ம படிக்கலான்றது தான் இந்த பாடம். halving principle வந்து ஒரு பெரிய பாடம். அதனால் அது 2 செக்ஷனை நம்ம பிரிச்சிருக்கிறோம். செக்ஷன் 1 செக்ஷன் 2ன்னு பிரிச்சிருக்கிறோம். இந்த halving principle நம்ம தரவாக படித்து புரிஞ்சிட்டா ஷார்ட்டனில் ஸ்பீடாக எழுத முடியும். அதுக்காக தான் இது பெரிய பாடம், முக்கியமான பாடம். இப்போ நம்ம எடுக்கிறது halving principle செக்ஷன் 1 பாடம். ஒரு பாயிண்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், halving a stroke indicates the addition of TRD. ஒரு ஸ்ட்ரோக் வந்து நம்ம ஹால்வ் பண்ணாத பாதியாக எழுதுனா அதில் அந்த ஸ்ட்ரோக் எந்த ஸ்ட்ரோக் எழுதுகிறோமோ அதில் டிஆர்டி சவுண்டு சேர்த்து படிக்கணும். உதாரணத்துக்கு எழுதலாம், ரேபிட். பாருங்க, இதில் கான்சனன்ட் ஆர் இருக்கு, பி இருக்கு, பி அப்புறம் டி இருக்கு. இப்போ நம்ம எப்படி எழுதுறோம்னா ஆர் எழுதுறோம், பி பாதியாக எழுதுனா இதில் பியும் இருக்கு டியும் இருக்கு. சாதாரணமாக நம்ம எழுதுனா ஆர் பி டி எழுதலாம். இது இப்போ ஸ்பீடாக எழுதணுன்றதுக்காக halving பிரின்சிபலில் ரேபிட் என்ற ஒரு வார்த்தை வரும்போது ஆர் பி பாதியாக எழுதுனா பி இருக்கு டி இருக்கு, ரேபிட். இன்னொரு உதாரணம் எழுதுனா பாருங்க, ரேபிட் எழுதும்போது பென்சிலில் எழுதி காட்டுறேன். பென்சில் பார், ஆர் பி ஒரு புள்ளி, ரேபிட். இது ரேபிட் எழுதும்போது ராபிட், அவ்வளோ. ஸோ இதில் என்ன நம்ம படிக்கிறோம்னா, ஒரு டி அல்லது ஸ்ட்ரோக் டி ஒரு வார்த்தையில வந்தால் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரோக்கு பாதியாக எழுதுனா டியும் படிக்கலாம் டியும் படிக்கலாம். இதுதான் இதனுடைய உதாரணம். ரெண்டாவது பாயிண்ட், இந்த halving எப்படி எழுதுறோம்னா without having a final hook அல்லது joined diphthong. வந்தா டி மட்டும் படிக்கலாம். ஃபார் லைட் ஸ்ட்ரோக் டி ஒன்லி. முதல்ல இது உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு வார்த்தையில் கடைசி வித்தவுட் ஹேவிங் கடைசியில் ஃபைனல் ஹூக் வரக்கூடாது, ஜாயிண்ட் டிப்தாங் வரக்கூடாது. அந்த மாதிரி வர இடத்துல லைட் ஸ்ட்ரோக்கு எழுதுறதா இருந்தால் அந்த இடத்துல நம்ம டி மட்டும்தான் படிக்கிறோம். உதாரணத்துக்கு சாஃப்ட் சர்க்கிள் எஸ் எஃப் டி, எஃப் லைட் ஸ்ட்ரோக், சர்க்கிள் எஸ் எஃப் லைட் ஸ்ட்ரோக். அதனால டி மட்டும் தான் படிக்கிறோம். இங்கே நம்ம டி படிக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபார் ஹெவி ஸ்ட்ரோக் டி ஒன்லி. இது எப்படி படிக்கிறோம்னா இதே மாதிரி தான் படிக்கிறோம். வித்தவுட் ஹேவிங் எ ஃபைனல் ஹூக் ஆர் ஜாயிண்ட் டிப்தாங் ஃபார் ஹேவிங் ஹெவி ஸ்ட்ரோக்ஸ். ஹெவி ஸ்ட்ரோக் வரும்போது இந்த இடத்துல நம்ம டி மட்டும்தான் படிக்கணும். ஏஜ்டு ஜேன்றது ஹெவி ஸ்ட்ரோக், ஏ வவல் இருக்கு, டி மட்டும் ஹெவி ஸ்ட்ரோக்குனால டி மட்டும் படிக்கணும். ஏஜ், அவ்வளோ. அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் என்னன்னா, இங்கே வித்தவுட் ஹேவிங், இப்போ வித் ஹேவிங் ஏ ஃபைனல் ஹூக் அல்லது ஜாயிண்ட் டிப்தாங். போத்னா என்னது?
டி அல்லது டி மே பி ஆடட். உதாரணம் சொல்லிடுறேன். உதாரணம் சொன்னதான் புரியும். இப்போ இதுக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டுக்கும் மூணாவது பாயிண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிடும். உதாரணம் முதல்ல எழுதிடலாம். அப்ளை பாருங்க. ஹால்விங் அப்ளை, இது அப்ளைடு. அவ்வளோ. பவுண்ட் இப்போ இது வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்கள். அப்ளைன்றது பி லைட் ஸ்ட்ரோக் இருந்தாலும், பி லைட் ஸ்ட்ரோக் இருந்தாலும் டி வந்து நம்ம எழுதலாம். என்ன கண்டிஷன்னா, இங்கே வந்து ஒரு ஃபைனல் ஹூக்கோ அல்லது ஜாயிண்ட் டிப்தாங் இருந்தால், லைட் ஸ்ட்ரோக் இருந்தாலும் டி படிக்கலாம், டியும் சேர்த்துக்கலாம். ஹெவி ஸ்ட்ரோக் இருந்தாலும் டியும் எழுதலாம், டியும் எழுதலாம். இப்போ மறுபடியும் இது சொல்லிடுறேன். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கும் மூணாவது பாயிண்ட்டுக்கும் மறுபடியும் வித்தியாசம் சொல்ல பாருங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, வித்தவுட் ஹேவிங் எ ஃபைனல் ஹூக் ஆர் ஜாயிண்ட் டிப்தாங். ஒரு ஃபைனல் ஹூக்கோ இல்லை ஜாயிண்ட் டிப்தாங் இல்லாமல் இருந்தால் லைட் ஸ்ட்ரோக்குக்கு டி மட்டும் படிக்கணும், ஹெவி ஸ்ட்ரோக்குக்கு டி படிக்கணும். அதே நேரத்தில் வித் ஹேவிங் ஏதாவது ஒரு ஃபைனல் ஹூக்கோ ஜாயிண்ட் டிப்தாங்கோ இருந்தால், லைட் ஸ்ட்ரோக் இருந்தாலும் சரி, ஹெவி ஸ்ட்ரோக் இருந்தாலும் சரி, டி அல்லது டி மே பி ஆட், ரெண்டும் சேர்த்து எது வருதோ அந்த இடத்துல நம்ம படிக்கலாம். நாலாவது பாயிண்ட், vowel sign to off length form are read next to the primary stroke. அப்படின்னா என்னன்னா, ஒரு வவ்வல் சைன் ஆஃப் லென்த்தில் எழுதும் போது நம்ம முதல்ல ஸ்ட்ரோக்கு தான் முதல்ல படிக்கணும். எத்தவொடனே டிடி முதல்ல படிக்கக்கூடாது. டிடி எதை சார்ந்து இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற கான்சனன்ட் தான் சார்ந்து இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, எழுதுங்க. 5, இது 5. அதே நேரத்தில் ஃபைட், எஃப் இருக்கு, ஐ டிப்தாங், டி. ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா, எத்தவொடனே டி படிக்கக்கூடாது. எந்த டீக்கு முன்னாடி வர கான்சனன்ட் பாதியாக எழுதினாலும் முதல்ல அந்த கான்சனன்ட் படிச்சுட்டு அப்புறம் டிஆர்டி படிக்கணும். பாருங்க, உதாரணம் செக்ட், சர்க்கிள் எஸ் கே ஆர். அது அஞ்சாவது பாயிண்ட். ஆஃப் length H when joined to another stroke. என்னன்னா, it should be written upward. Off length H when joined to another stroke. அடுத்த ஸ்ட்ரோக்கு ஜாயின் பண்ணும்போது அந்த ஆர் வந்து அந்த ஹெச் வந்து அப்பர்டில் தான் எழுதணும். உதாரணத்துக்கு ஹார்ட். ஆறாவது, ஆஃப் லென்த் அப்பர்ட் ஆர் should not be written. எங்க எழுத முடியாது? it when it stands alone. ஒரு ஆர் வந்து சாதாரண அப்பர் ஆர் இப்படி இருக்கும், அப்பர் ஆர் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம தனியாக ஒரு ஆர்டின்னு ஒரு வார்த்தை வருது. ஆர்டி வரும்போது இந்த ஆர் வந்து இந்த மாதிரி ஹால் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு கிராம் லேக்ஸ் அண்டு வந்து இந்த மாதிரி எப்போதுலையில் அண்டு இருக்குது. ஆந்திலையில் எழுதுனா சுட்டு ஆகிடும். அதனால தனியாக ஒரு ஆரும் அது தொடர்ந்து ஒரு டி வந்தால் ஹால் பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் நம்ம ஃபுல்லாக எழுதணும். உதாரணத்துக்கு ரைட், ஆர் இருக்குது, டி இருக்குது,
ஃபுல்லாக எழுதுறோம். ரைட். இந்த இடத்துல ஆர் ஹால் பண்ணி எழுதுனா எப்போது லைனில் எழுதுனா அண்ட் ஆகிடும், ஆன் தி லைனில் எழுதுனா சுட் ஆகிடும். அதனால் இது ஃபுல்லாக எழுதுறோம். 7வது பாயிண்ட். when a word with a vowel, ஒரு வேர்டில் டி அல்லது டிக்கு அப்புறம் எனி வவல் வந்தால் அந்த நேரத்தில் வவல் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். அந்த நேரத்தில் நம்ம ஹால்விங் பிரின்சிபிள் இஸ் நாட் அப்ளைட். அங்கே அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வவல் வைக்கிறதுக்கு இடம் வேணும். அதனால் ஃபுல்லாக எழுதணும். உதாரணத்துக்கு எழுதுகிறேன். பிடி, பி இருக்குது, டி இருக்குது, பி டி பிடி. இதே பிட்டு எழுதுனா ஹால் பண்ணி எழுதலாம். டீக்கு அப்புறம் நமக்கு வவல் இல்லை, அதனால் இந்த மாதிரி எழுதணும். அவ்வளோதான். எனி வவல் டி ஆர் டிக்கு அப்புறம் வந்தால் நம்ம it should be written with full form. It should not be applied halving principle. 8வது. when a triphone immediately precedes டி அல்லது டி. ஒரு டி அல்லது டியை தொடர்ந்து ட்ரைஃபோன் வந்தால் அந்த நேரத்தில் ஹால்விங் பிரின்சிபல், ஹெச்பின்னா ஹால்விங் பிரின்சிபல் இஸ் நாட் அப்ளைட். ஃபுல்லாக தான் எழுதணும். உதாரணத்துக்கு எழுதுகிறேன் பாருங்கள். ஃபயட், FIAT, எஃப் ட்ரைஃபோன் இருக்குது. வெறும் இதை ஃபைட்டுன்னு வந்தால் ஹால்விங் பிரின்சிபல் எழுதுகிறோம். ஃபைட் வந்தால் ஃபுல்லாக எழுதுகிறோம். டயடம், DDM ஹால்விங் பிரின்சிபல் இல்லை. அதுக்கப்புறம் 9வது பாயிண்ட். ஆஃப் லென்த் ஃபார்ம் should not be written. எங்க எழுத முடியாது பார்க்கலாம். should not be written through the line. ஸோ ஹால்விங் பிரின்சிபல் எப்போவுமே above the line, on the லைனில் தான் எழுதணும். through the லைனில் எழுத முடியாது. ஏன் எழுத முடியாதுன்றது இப்போ நான் சொல்லிடுறேன். பாருங்க. டின்ட், டி இருக்குது, என் ஹூக் எழுதலாம். என் ஹூக் டி ஹால் பண்ணி எழுதலாம். ஆனால் 3வது பிளேஸ் தான் எழுதணும். ஐன்றனால 3வது பிளேஸ் எழுதக்கூடாது. ஆன் தி லைன் இட் ஷுட் பி ரிட்டன் ஆன் தி லைன். இன்னொரு எழுதலாம். குட் ஊ இருக்குது. ஜி ஹெவி ஸ்ட்ரோக் ஹால் பண்ணுறோம். டி சேருது. வவல் 3வது பிளேஸில் வச்சுட்டு லைன் ஆன் தி லைனில் எழுதிடணும். ஸோ எபோவ் லைனில் எழுதுனா ஆ சவுண்டு இருக்கும். ஏ சவுண்டு ஆன் தி லைனு. த்ரூ தி லைனும் நம்ம எழுத முடியாது. ஊ சவுண்டு வந்தாலும் ஆன் தி லைனில் தான் எழுதணும். உதாரணம் எழுத லைட், ஐ சவுண்டு இருக்குது. எல்லு எப்போது லைனில் எழுதலாம். இப்போ லேட்லி, LATE, ஏ சவுண்டு இருக்குது. எல் ஹால்டு, இன்னொரு எல். ஸோ ஏ சவுண்டு வரனால ஆன் தி லைனில் எழுதுகிறோம். ஐ சவுண்டுனால எப்போது லைனில் எழுதுகிறோம். ஊ சவுண்டு இ சவுண்டு வந்தாலும் ஹால்விங் பிரின்சிபலில் நம்ம த்ரூ தி லைன் எழுதக்கூடாது. இப்போதைக்கு ஹால்விங் பிரின்சிபல் செக்ஷன் 1ல் 9 பாயிண்ட் எழுதியிருக்கிறோம். மிக மிக முக்கியமான பாயிண்ட்டுகள் தான். மறுபடியும் நம்ம இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ஹால்விங் பிரின்சிபலில் சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரோக்கு பாதியாக எழுதுது. ஹால்னா பாதின்னு அர்த்தம். பாதியாக ஒரு ஸ்ட்ரோக் எழுதுனா அதில் நம்ம என்னென்ன சேரணுன்றது தான் இந்த பாடம். டி அல்லது டி சேரும். ஹால்விங் பிரின்சிபல் ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஒரு ஸ்ட்ரோக் நம்ம பாதியாக எழுதுனா இன் அடிஷன் டு டி ஆர் டி சேர்த்து படிக்கணும். உதாரணத்துக்கு ரேபிட், ஆர் இருக்குது, பி ஹால் பண்ணுறோம். எதுக்காக ஹால் பண்ணுறோன்னா டீக்காக. டி இருக்குது, டீக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரோக்கை ஹால் பண்ணி
டி சேர்த்து படிக்கிறோம். ரேபிட், ரேபிட். ஆர் பி டி, டிக்காக பி ஹால் பண்ணுறோம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு வேர்டில் ஹூக் இருக்கக்கூடாது, ஜாயின் டிப்தாங் இருக்கக்கூடாது. லை ஸ்ட்ரோக்குனா டி மட்டும் படிக்கிறோம். உதாரணத்துக்கு சாஃப்ட். ஹெவி ஸ்ட்ரோக்காக இருந்தால் டி மட்டும் படிக்கிறோம். உதாரணத்துக்கு ஏஜ். மூணாவது பாயிண்டில் ஒரு வேர்டில் வித் ஹேவிங் ஒரு ஃபைனல் ஹூக் இருக்கும் அல்லது ஜாயின் டிப்தாங் இருந்தால் அந்த இடத்துல டியும் படிக்கலாம், டியும் சேர்த்து படிக்கலாம். எந்த இடத்துல எது வரும்ன்றது நம்ம அந்த கான்டெக்ஸ்ட் வச்சு பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு அப்ளைட் பாருங்கள், இங்கே ஹூக் இருக்குது, அதனால் நம்ம ஃபுல்லாக எழுத வேண்டியதில்லை, ஹால் பண்ணி எழுதுகிறோம் ஃபார் டிக்காக. ஈவன் தோ பி வந்து லைட் ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் டிக்காக எழுதுகிறோம். பவுண்ட் வந்து பி லைட் ஸ்ட்ரோக், டி ஹெவி ஸ்ட்ரோக் இருந்தாலும் ஹேவிங் ஜாயின் டிப்தாங் இருக்கிறனால நம்ம டியும் சேர்த்து படிக்கிறோம். 4வது பாயிண்ட்டு வவல் சைன் டு ஆஃப் லென்த். பாதி லென்த்து ஸ்ட்ரோக் வந்தால் அந்த இடத்துல நம்ம ரெட் நெக்ஸ்ட் டு தி ப்ரைமரி ஸ்ட்ரோக். ஒரு ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஸ்ட்ரோக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஹால் பண்ணுறதுனால டிடி சேர்த்து படிக்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்கள், ஃபைவ்னா ஃபுல் ஸ்ட்ரோக். அதே ஃபைட்டு வரும்போது எஃப் பாதியாக எழுதி டீக்காக எழுதுகிறோம். முதல்ல படிக்கிறது எஃப், அதுக்கப்புறம் ஐ, அதுக்கப்புறம் ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறதுனால டி படிக்கிறோம். ஃபைட். செக்ட் அதே மாதிரி சர்க்கிள் எஸ், கே ஹால்டு செக்ட். 5வது பாயிண்ட் ஆஃப் லென்த் ஹெச் when joined to another stroke it should be written upward. ஒரு ஹெச் தனித்து நின்று அடுத்த ஸ்ட்ரோக்கை ஜாயின் பண்ணும்போது நம்ம ஹெச் அப்பர்ட் எழுதுகிறோம். அதே மாதிரி 6வது பாயிண்ட் ஆஃப் லென்த் அப்பர்ட் ஆர் பாதியாக எழுதுறோன்னா அது வந்து தனித்து இருந்தால் எழுதக்கூடாது. பிகாஸ் ஏன்னா உதாரணம் சொல்லிடுறேன், ரைட் ஆறு டி, ஆர் இருக்குது, டி இருக்குது. இந்த இடத்துல ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆர் அப்பர்ட் ஆர் ஹால் பண்ணால் எப்போது லைனில் எழுதுனா அண்ட் ஆகிடும், ஆந்தி லைனில் எழுதுனா ஏற்கனவே நம்ம ஷுட்டு படிச்சிருக்கோம், கன்ஃபியூஸ் ஆகிடும், அதனால் ஃபுல்லாக எழுதணும். 7வது பாயிண்ட்டு when a word with a vowel. ஒரு ஸ்ட்ரோக்குக்கு பின்னாடி டிடிக்கு பின்னாடி எனி வவல் வந்தால் ஹால்விங் பிரின்சிபல் எழுத முடியாது. ஏன்னா வவல் வைக்கிறதுக்கு இடம் வேணும், அதனால் ஃபுல்லாக எழுதுகிறோம். உதாரணத்துக்கு பிடி, பி இருக்குது, டி இருக்குது, பின்னாடி டீக்கு அப்புறம் வவல் வந்ததுனால ஃபுல்லாக எழுதுகிறோம். அதே அந்த பிட்டுன்னு வரும்போது பி மட்டும் ஹால் பண்ணி வவல் வச்சிடலாம். 8வது பாயிண்ட்டு ஒரு வேர்டுக்கு தொடர்ந்து ட்ரைஃபோன் வந்தால் ஹால்விங் பிரின்சிபல் எழுதக்கூடாது. அதுக்கு தான் உதாரணம் ஃபயட், எஃப் டி ஐ ஆர் ட்ரைஃபோன் இருக்குது, ஃபுல்லாக எழுதுகிறோம். அதே இந்த ஃபைட்டுன்னு வரும்போது எஃப் ஹால் பண்ணி எழுதிடலாம். ஃபயட் வரும்போது ட்ரைஃபோன் வரனால ஃபுல்லாக எழுதுகிறோம். இன்னொரு உதாரணம் டயடம், டி இன்னொரு டி இருக்குது, இந்த டி ஹால் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஏன்னா நம்ம ட்ரைஃபோன் தொடர்ந்து வருது, அதனால் ஃபுல்லாக எழுதுகிறோம். அதுக்கப்புறம் ஆஃப் லென்த் ஹால்விங் பிரின்சிபிள் should be written above the line, on the line. It should not be written through the line. Even though வவல் வந்தாலும் நம்ம அது வந்து ஆன் தி லைனில் தான் எழுதணும். ஸோ ஹால்விங் பிரின்சிபலுக்கு எப்போவுமே above the line, on the line தான் எழுதணும். அது வந்து நம்ம through the line எழுதக்கூடாது. உதாரணம் டின்ட்டு, டி ஹால் பண்ணுறோம், என் ஹூக்கு, இ வவல் இருக்குது. இ வவல் இருந்தால் பொதுவாக நம்ம துருதி லைனில் தான் எழுதணும். ஆனால் ஹால்விங் பிரின்சிபல் வரும்போது அது ஆந்தி லைனில் எழுதினா போதும். உதாரணத்துக்கு இன்னொன்று குட்டு, உ வவல், ஜி ஸ்ட்ரோக், டி ஹால் பண்ணுறோம், ஜி ஹால் பண்ணுறோம். டிக்காக துருதி லைனில் எழுதக்கூடாது, ஆந்தி லைனில் எழுதணும். லைட் எப்போது லைனில் எழுதுகிறோம், லேட்லி ஆந்தி லைனில் எழுதுகிறோம். இந்த ஹால்விங் பிரின்சிபல் செக்ஷன் 1ல் 9 பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் ஹால்விங் பிரின்சிபல் செக்ஷன் 2 படிப்போம். இப்போ ஹால்விங் பிரின்சிபல் செக்ஷன் 1ல்
9 பாயிண்ட் படிச்சிருக்கோம். இது நல்லா தரவாக படிக்கணும். பிட்மேன் ஷார்ட்டனில் இருக்கிற ஒவ்வொரு உதாரணமும் ரொம்ப கவனமாக எழுதணும். மிக மிக முக்கியமான பாடம். அடுத்த கிளாஸ் ஹால்விங் பிரின்சிபிள்ஸ் செக்ஷன் 2 தொடரும். சுலபமாக வேலை வாய்ப்புகள் பெற சுருக்கெழுத்து பயில்வோம். வாழ்க்கையில் முன்னேறுவோம். வணக்கம்.